ஃப்ரெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்ன மாவு வச்சு காமிக்கிற பார்த்தா கோதுமை மாவு எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு பெசரி வச்சுருக்க நம்ம சீமை பசலைக்கீரை சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். நம்ம இதான் சீமை பசலைக்கீரை, வேக வச்ச பட்டாணி, அப்புறம் பச்சை மிளகாய் 3, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக இது பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இதில் வானலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் தான் வந்து சீமை பசலை வந்து வேக வச்சுட்டு இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வேக வச்சு அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கீரையை போட்டுக்கலாம். அது கூட வந்து இஞ்சி சும்மா ரொம்பலாம் வேணாம், லேசாக வதங்கணும். இந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ணாமல் இதே நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல தண்ணி தான். இது இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்க வந்து தக்காளி தொக்கு, வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வச்சுருக்காரு. ரெடி ஆகிட்டு இது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லேசாக வதங்கினவொடனே நம்ம நிறுத்திடலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வந்து ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இது வந்து மாவில் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கரண்டையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் இதில் தண்ணி ஊற்றி இதே பிசைஞ்சிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மீதி இருக்கிறது வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை எடுத்து சாஃப்டாகிற வரையும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டி ஒட்டி அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் போட்டுக்கலாம். இப்போல்லாம் ஊறட்டும். தோசைக்கல் ஆன் பண்ணியாச்சு, காஞ்சிட்டு இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். டக்குன்னு திருப்பி கூடாது, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி போடணும். பாருங்கள் எப்படி சப்பாத்தி உப்பி வறுத்து பாருங்கள்.